ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓடாத கிரைண்டரை எப்படி சரி பண்ணி ஓட வைக்கிறோன்றதை பார்க்கலாமாங்க. கிரைண்டரை திருப்பி தலைகீழ வச்சுக்கிங்க. பாடியில் 6 ஸ்க்ரூ இருக்கும். 6 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கணும். பாருங்கள், கழட்டினது. இது ஆல்ரெடி ட்ரை பண்ண பேரிங் கழட்டுறதுக்கு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தது. 2 சைடு பேரிங் பக்கத்தில் ஹோல்ஸ் போட்டுலாம் கழட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் உடஞ்சி போயிடுச்சு. இது சாஃப்ட் நம்ம வேறு தான் வாங்கணும். வேறு வாங்கிட்டேன். பேரிங்கும் வேறு புதுசு வாங்கிட்டேன். 6004 பேரிங் நம்பரு. அது நம்ம சீல் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கங்க. கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்டில் வச்சு பேரிங்கை டேமேஜ் ஆகாமல் மாட்டிக்கங்க. இதே மாதிரி மாட்டிட்டு வீலை போட்டு பாருங்கள், எப்படி ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். அவ்வளோதான், இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. அதுக்கப்புறம் எப்படி கழட்டினமோ அதே மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு அந்த 4 போல்ட்டையும் டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டீ ஸ்பேனர் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் போட்டிருந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4ஐயும் சேமாக டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் பெல்ட்டை மாட்டிக்கங்க. மோட்டரில் புள்ளியில் பெல்ட்டு வச்சுட்டு இந்த ரிங்களையும் மாட்டிடுங்க. பெல்ட்டை மாட்டிட்டு ஓட விட்டு காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. பாருங்கள், போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாடியெல்லாம் மாட்டி முழுமையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.